செம்மறி ஆடு ஒன்று மலை பிரதேசத்தில் வாழ்ந்து வந்ததாம். செம்மறி ஆட்டிற்கோ மலை உச்சியில் நின்று அந்த ஊரை ரசிக்க ஆசை. சிறு வயது முதலே சிறு சிறு முயற்சிகள் எடுக்குமாம். பின்னர் தன்னால் முடியாது என்று திரும்ப இறங்கிவிடுமாம். ஒரு நாள் மெதுமெதுவாக நடந்து மலையின் பாதி உயரம் வரை ஏறியதாம். பின்னர் மிகவும் சோர்வடைந்து தன்னால் முடியாது என்று தரையில் அமர்ந்தது. புறா ஒன்று நெடுநேரமாக இச்செம்மறி ஆட்டினை கவனித்துக் கொண்டிருந்தது. புறாவோ செம்மறி ஆட்டினை அருகாமையில் இருந்த அருவிக்கு அழைத்து சென்று நீர் அருந்த கேட்டுக்கொண்டதாம். பின்னர் என்ன நடந்தது என்று விசாரித்ததாம். செம்மறியாடோ தன்னுடைய தீரா ஆசை எடுத்து கூறி, ஆனால் இனி என்னால் முடியாது, நான் திரும்பி செல்ல போகிறேன் என்றதாம். இதை கேட்ட புறாவோ, என்ன இப்ப நீ திரும்பி செல்வதற்காகும் தூரம்தான் மலை உச்சியினை அடையும் தூரமும். உன்னால் நடந்து கீழே செல்ல முடியுமானால் ஏன் மலை உச்சியினை நோக்கி நடக்க முடியாது என்று கேட்டதாம். இதை கேட்ட செம்மறியாடோ சிந்தித்து மெதுமெதுவாக நடந்து மலை உச்சியில் ஏறி அந்த ஊரின் அழகை ரசித்ததாம். நம்பிக்கையுடன் கூடிய விடாமுயற்சியுடன் போராடினால் உன் கனவை நிச்சயம் அடைவாய். வேந்தன் நடையான் எனின் பெருமை இல்லை, தொடு துயிர் முனையான் கெடும்.